சுவை அட்டில். ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி இலை ஒரு 6 எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பட்டை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நுணுக்கி எடுத்துக்கோங்க, அதாவது உடச்சி எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து அதே சேம் அளவு எடுத்திருக்கேன் 3 ஸ்பூனு. காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக தான் சேர்த்திருக்கேன் 4-5. நட்சத்திர சோம்பு 7-8 எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து மராட்டி முக்கு, இது வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சாவித்திரி வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் 1 எடுத்துக்கோங்க, 1 அதிக ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு ஒரு ஜாதிக்காயே போதும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம இதோட சேர்த்து நம்ம இன்னொரு ப்ரிப்ரேஷனும் இதோட சேர்த்து செய்ய போகிறோம். ஏலக்காய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 20 எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து சோம்பு 2 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, ஸ்டோன் ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், அதனால் இதே போதுமானது. இப்போ ஃபஸ்ட்டு ஜாதிக்காய் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நுணுக்கி வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதை அப்படியே போட்டு வறுத்தோம்னா மிக்சியில் அரைப்படாது. இந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க. நுணுக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன பட்டை லவங்கத்தோடு சேர்த்து இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது ட்ரை ரோஸ்ட்டு தான், ஆயில் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு பாருங்கள், கடாய் சூடான பிறகு இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. ஏன்னா இது அடுப்பை வேகமாக வச்சு நீங்கள் வறுத்தோம்னா கருகிரும், அது வறுபடாது. அடுப்பை சிம் பண்ணி இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்தெடுக்கிறப்பயே தெரியும், உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அது என்ன தான் கடையில் வாங்கி போட்டாலும் நம்ம வீட்லேயே இப்படி செய்கிறப்ப அந்த ஃப்ளேவரே தனி தான். பாருங்கள், சிம்லேயே வச்சு வறுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆகட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் வறுபட்டுருச்சு. இலையெல்லாம் பாருங்கள் நுணுக்குன்னா பொடி பொடியாக வரும். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா இதுலேயே இருந்தால் இன்னும் கருகின மாதிரி ஆயிரும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு இதெல்லாமே சேர்த்து ஒன்றாவே வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வறுபட தேவையில்ல, கொஞ்சமாக வறுத்தாவே நல்லா வறுபட்டுரும் கொஞ்ச நேரத்துலேயே. அதே மாதிரி இதில் நான் கொத்தமல்லி சேர்க்கலை. ஏன்னா கொத்தமல்லி நம்ம அதிகம் இதில் சேர்த்த மாட்டோம். பிரியாணி செய்கிறப்ப வேணால் 1 ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கிறதுனால நான் இதில் சேர்த்தாதையே அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதில் ஒரு 2-3 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வறுத்தாச்சு. இதையும் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பட்டை லவங்கத்தோடு இதையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கொஞ்ச நேரம்னாச்சும் ஒரு 1/2 ஹவர்னாச்சும் ஆறட்டும். ஆறின பிறகு இதில் மிக்சி பவுலில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் மிக்சி பவுலுக்கு மாற்றி அரைக்கிறேன். என்கிட்ட சின்ன ஜாராக இருக்கிறதுனால நான் 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த இலை எப்படி நல்லா வறுபட்டுருக்குன்னு நல்லாவே உடையுது. அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இது அரைக்கிறப்பயே நல்லாவே வாசமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதில் மஞ்சள் கட்டி இருந்தால் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் மஞ்சள் கட்டி இல்லாதனால மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து பிரியாணியில் சேர்த்து போடுறப்ப நல்ல வாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இது நல்லாவே எடுக்கிறப்பே நல்ல வாசமாக இருக்குது. நீங்கள் வெஜ் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எதுக்கு வேணாலும் இது சேர்த்துக்கலாம். வெஜ் பிரியாணியாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் 3/4 கிலோவுக்கு. இது மட்டன் பிரியாணியாக இருந்தால் 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன்னாச்சும் சேர்த்துணும். அப்போ தான் அந்த மட்டனுக்கு இது மசாலா நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.